வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இப்பொழுதும் கூட பரலோக ராஜ்யம் பற்றி படிக்கிறோம். இந்த உலகத்து ராஜ்யங்கள், ஆனால் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டது. இந்த உலகமெல்லாம் பிசாசுக்குள்ளே கிடக்கு, அந்தகாரத்துக்குள்ளே கிடக்கு, பாவத்துக்குள்ளே கிடக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் இப்போ இந்த ஜனங்கள் மேலே ஆளுகை செய்யலைன்னு சொல்லிடலாம். அதாவது பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிறாங்க, தேவனுடைய ஆளுகையில் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனாலும் கர்த்தர் ஓவரால் அத்தாரிட்டியை வச்சுருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலான ஒரு அதிகாரத்தை வச்சுருக்கிறாரு. இந்த பாவிகள்லாம் பார்த்து ஜனங்களை, விசுவாசிகளை கொன்றுவேன் அப்படின்னா கொல்லலாம் முடியாது. அந்த கடல் அலைகளுக்கே கர்த்தர் சொல்லியிருந்தாராம், இம்மட்டு வா, இதுக்கு மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது அப்படி சொல்லியிருந்தாராம். அப்போ இந்த பாவிகளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்து மனிதர்கள், அவர்கள் பிசாசுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறார்கள் என்று நாம் சொன்னாலும் கூட ஒரு 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 மேன்மையான அளவிலே எல்லாரும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மிஞ்சி அவங்க எல்லாத்தையும், எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி அளவுக்கு மிஞ்சி போகிறப்ப தான் சோதம் குமரா அழிஞ்ச மாதிரி அழிச்சு விட்டுறாரு. அளவுக்கு மிஞ்சி போகிறப்ப நோவா காலத்தில் அழித்த மாதிரி அழிச்சு விட்டுறாரு. அளவுக்கு மிஞ்சி போகிறப்ப இஸ்ரவேலர் அந்த நாட்டுக்கு சிறைப்பட்டு போனாங்க, அப்புறம் இந்த நாட்டுக்கு சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு ஆக்கி விட்டுறாரு. அவங்க அளவுக்கு மிஞ்சி போகிறப்ப மழை இல்லாமல் ஆக்கிடுறாரு, தண்ணி இல்லாமல் போயிடுது, அப்புறமேலு விளைச்சல் இல்லாமல் போயிடுது, பஞ்சம் வந்துடுது. அப்போ அந்த ஜனங்கள் பாவம் செய்கிறத அவர் தடுக்கலை, ஆனால் பாவிகளான ஒரு பாடு மழை பெய்யறதை நிறுத்திடுறாரு. அவர், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பாவம் செய்கிறத அவர் தடுக்கலை, ஆனால் பஞ்சம் வர்றதை விட்டுறாரு. தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் அந்த ஊரில் இருக்க பெரிய ஆட்கள்லாம் அவங்க போக மாட்டாங்க. அவர்களுடைய வீட்டில் பிள்ளைகள் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் கிடைக்கிற இடம் தேடி வெகு தூரம், ஊரை விட்டு வெகு தூரம் போகிறாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இந்த மக்கள், இந்த உலக மக்கள் பாவம் செய்கிறத கர்த்தர் தடுக்கலை, ஆனால் ஒரு அளவுக்கு மிஞ்சி போனால் சோதம் குமாரா மாதிரி அப்போ அழிச்சிருவேன்றாரு. ஒரு அளவுக்கு மிஞ்சி பார்வோன் இஸ்ரவேலரை அங்கே செங்கடலில் கூட கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப அப்போதைக்கு கர்த்தர் பார்வோனின் சேனையும் காலி பண்ணிடுறாரு. அப்போ அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற போது பார்வோன் நினைக்கிறான், இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு. ஆனால் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கர்த்தர்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா. அதனால தான் 10 வாதைகளில் 10 வாய்ப்பு கொடுத்தார். அந்த 10 வாய்ப்புகளில் 10 வாதையும் பார்வோனும் இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட 10 வாய்ப்புகள். அந்த 10 வாய்ப்புகளையும் வேண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கிற மாட்டேன், அதை இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன். அப்போ இஸ்ரவேலின் தேவன்கிட்ட வந்திருக்கலாம். நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டான், இஸ்ரவேலின் தேவனே தேவன்னு சொல்லிட்டான். அந்த தரியு ராஜா, மேதிய குலத்து ராஜாவாகிய தரியு ராஜா இஸ்ரவேலின் தேவனே தேவன்னு சொல்லிட்டான். அர்த்தசஷ்டா ராஜா அந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன்னு சொல்லிட்டான். அந்த நெகேமியா காலத்தில் அவன் அங்கே இருந்த ஊரில் சூசான் அரண்மனை, அங்கே இருக்கக்கூடிய ராஜா, இந்த ராஜா இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவனுக்கு கடிதம்லாம் கொடுத்தான்னு போட்டிருக்கு, தடை இல்லை. அப்புறம் கோரேஸ் ராஜா நீ ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆளை அனுப்புன்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புகிறான். அப்போ எவ்வளோ பேர் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கர்த்தருக்கு காரியங்களை செய்ய ஆலயத்தை கட்ட அதுக்கெல்லாம் உதவி செய்கிறார்கள். அதாவது அந்த நேபுகாத்நேச்சார் தான் இஸ்ரவேலரை சிறைப்பிடிச்சு போனான். ஆனால் நேபுகாத்நேச்சார் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கான். தரியு ராஜா இஸ்ரவேலர் ஆண்டான், ஆனால் கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கிறான். கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் நிறைய தேசத்துக்குள்ளே கொடுத்தாரு, கர்த்தருடைய கண்ட்ரோலில் அந்த கோரேஸ் ராஜா இருந்தான். அதுபோல் பார்வோனுமே அவன் நினைக்கிறான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆள்றதாக, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதாக. ஆனால் கர்த்தர் ஓவரால் கண்ட்ரோல் அவன் மேலே வச்சுருக்கிறார், அளவுக்கு மிஞ்சி போகாதேன்னு. இப்போவே நீ மனம் திரும்ப 10 சான்ஸ் கொடுக்குறேன்,
இப்போ மனம் திரும்பினா பழச்சிக்கிருவ, இல்லாட்டே நீ அவுட்டு அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பல, கடைசி செங்கடலில் மூழ்கி போயிட்டான். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த உலகமெல்லாம் பிசாசுக்குள் கிடக்கிறது, பிசாசுடைய ஆளுகையில் கிடக்குது அப்படியெல்லாம் நீங்களும் நான் சொல்கிறத கேட்டால் என்ன விளங்கணும் நமக்கு? பிசாசுக்கு ஒட்டுமொத்த ஆளுகையெல்லாம் கிடையாது. கவனிங்க, பிசாசுக்கு ஒட்டுமொத்த ஆளுகையெல்லாம் கிடையாது. இந்த பாவம் செய்கிற ஜனங்களை வச்சு அவன் இந்த உலகத்தை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானே ஒழிய மற்ற பாவம் செய்ய மாட்டேங்கிறவங்கள அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அப்படியானா அவனால் மிஞ்சி போனால் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்போ அவன் உலகத்தை ஆள்றான்னாக்கா அதான் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த ஆளுகை இங்கே கிடையாது. ஆனால் கர்த்தர் எல்லா விதத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற தேவன். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்படி ஒரு ராஜாவாக, பிதாவாகிய தேவன் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிற அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு, மணவாளனாகிய இயேசுவுக்கு ஒரு மணவாட்டி சபையை கர்த்தர் சம்பாதிக்கிறார். இப்போ உலகெங்கும் பல தலைமுறைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என்ன அறிவிக்கப்படுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள்னு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் யார்? மணவாட்டியாகிய சபை. அந்த மணவாட்டியாகிய சபை யாருக்கு மணவாட்டி? மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டி. அங்கே என்ன அர்த்தம் வருது? பிதாவாகிய தேவன் ராஜாதி ராஜா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு, மணவாளனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாரு. அதுக்கு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும், பெரிய ஆட்களுக்கெல்லாம் நான் பத்திரிக்கை கொடுக்குறேன், வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லி அது கொடுத்துருக்குறாரு. அந்த அந்த சூழ்நிலையில் தான் இந்த இப்போ நம்ம வாசிக்க போகிற ஒரு காரியம் இருக்குது. நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22 முதல் 14 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். என்னது மனதில்லைங்கிறது தான் விஷயம், பின்னாடி காரணமெல்லாம் நொண்டிச்சாக்கு. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகள் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பாடு ரெடி, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் 2வது தடவை சொல்லி விடுறார். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். ராஜா சாதாரண ஆள் இல்லை, ராஜா. தேசம் முழுவதும் ராஜாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு அவர் சும்மா கூப்பிடலை, வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, நல்ல வஸ்திரங்கள்லாம் கொடுத்து, இந்த நம்ம ஊரில் பணம்பாக்கு வெத்தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி சாதாரண பத்திரிக்கை வைக்கிறது வேறு, அந்த பணம்பாக்கு காசும் கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. அப்போ அது விசேஷ அழைப்பு. அப்படி ராஜா முக்கியமான ஆளுகளுக்கெல்லாம் விசேஷமான அழைப்பு. 2வது தடவை ஆள் அனுப்பியிருக்கிறான். ஆனால் இந்த ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போக மனசில், இந்த ராஜா இவன் பெரிய ராஜாவா, அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகணுமாக்குன்ட்டு போகாமல் இருந்துட்டாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அந்த ஊழியக்காரர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட வந்தவனை போட்டு அடித்து கொல்லவா செய்வாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்ல, ரட்சிப்பை காத்துக்கொள்ள
ஆரம்பம் முதல் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னதை கேட்டு ஏற்றுக்கிட்டவங்களும் உண்டு. ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கிறாம அந்த தீர்க்கதரிசிகளை அடித்தாங்க, உதைச்சாங்க, சில தீர்க்கதரிசிகளை கொல்லவே செஞ்சாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வாளால் அறுப்புண்டான்னு எழுதியிருக்கு. அப்போ தீர்க்கதரிசிகளை பிடிச்சி கொள்கிறாங்களே, அதெல்லாம் சேர்த்து கதையில் வருதுங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான். ஏண்டா உங்களுக்கு இப்படி ஒரு நல்லது வேணுமாக்க அப்படின்னு சுட்டரித்தான்னா நரகத்தில் போட்டான்னு கணக்கு வந்துடும். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். என்னது இது? வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு, முதல்ல பணக்காரங்களுக்கா, ஐஸ்வர்யவான்களுக்கா, முக்கியமானவங்களுக்கா அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தடவைக்கு 2 தடவை தான், ஒருத்தர் வரல. இப்போ எல்லாம் கல்யாணம் ரெடியாக இருக்குது, விருந்து ஆயத்தமாக இருக்கும், ஒருத்தரையும் காணா. வர்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வேறு கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு? ரோட்டில் போகிறேன் வர்றவங்களாம் கூப்பிடு அப்படின்னு. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இது எதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேலர் தான் உண்மையே தேவனுடைய ராஜ்யம், ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணதுனால அவனுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த உடன்படிக்கையின் சந்ததி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாங்க ரட்சிக்கப்படுங்கன்னா ரட்சிக்கப்படலை. மாறாக என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல், பைபிள் வாசிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்தார்கள், கொலை செய்தார்கள். அப்படியா நீங்கள் வாசிப்பீங்க? இயேசுனார் இதையே கதையாக சொல்லிக்கிட்டு வர்றார் பின்னாடி. அங்கே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். கடைசி குமாரன் அனுப்புனா குமாரனே கொண்டுடலாம், அப்போ இந்த வயல் நமக்கு சொந்தமாயிரும்னு சொன்னாங்கன்னு அந்த கதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். தேவனுடைய குமாரனா இயேசுவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டுட்டாங்க. பிதாவாகி தேவன் அங்கே ராஜாதி ராஜா, அந்த ராஜா பார்க்குறாரு, ஏன்டா இப்படியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நான் பேச போகிறதில்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிருவேன். அந்த எரித்து போட்டான்னு எழுதுக்கு அந்த பார்த்தீங்களா, கேள்விப்பட்டு தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவருடைய பட்டணத்தை சுட்டரித்தான். இயேசுவோடைய மரித்து உயிர்த்தெழுதற்கு பிறகு 40 வருஷத்தில் ஹோல் இஸ்ரேல், அந்த எருசலேம் எல்லாம் அழிக்கப்பட்டது, தேவாலயமும் இடிக்கப்பட்டது. அவங்க தான் ரொம்ப விசேஷமானவர்களாக சொல்லப்பட்டாங்க. ஆனால் அவங்க கர்த்தருடைய அந்த கல்யாண விருந்துக்கு வரல. இயேசு தான் மணவாளன். அந்த மணவாளனுக்கு பொண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பொண்ணு, மணவாட்டி சபை, அதுக்கு வரமாட்டேன்றாங்க. அங்கே அழித்ததாக எழுதியிருக்கு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களையும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 வருஷத்தில் இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டது, எருசலேம் அழிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே வழி சந்தியில் போக்குவரத்தாக இருக்க ஆட்கள்கிட்டலாம் சுவிசேஷம் சொல்கிறாரு, கல்யாண விருந்துக்கு வாங்குறாரு. அது யார்? சபை. உலகெங்கு இருக்கக்கூடிய சபையானது யார் வேணாலும் வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் வாங்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவனுடைய அந்த வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சபை மூலமாய் கர்த்தர் கொடுக்குற அழைப்பு உலகெங்கு இருக்கக்கூடிய எல்லா பெரிய சிறிய எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், ஞானிகள், முட்டாள்கள், எல்லாரும் யாரை என்னாலும் கூட்டி வா. அந்த காட்சி இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்போ கல்யாணத்துக்கு நம்ம ரெடி பண்ண மாதிரி ஆட்களும் வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு ராஜா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பான். அப்புறம்
ராஜா வந்து விருந்தாளிகளை பார்க்குறதுக்கு அப்படியே உள்ள எல்லா பக்கம் வர்றார். எல்லோரும் பார்த்து வாங்க இன்னும் வரவேற்பு கொடுத்து நீங்கள் வந்து சந்தோஷம் அப்படியெல்லாம் சொல்லணும் இல்லையா? அதனால தான் இப்போ கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா அங்கே அந்த கல்யாண வீட்டு ஆட்கள் நிற்பாங்க, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக எல்லாரையும் கூப்பிடுவாங்க, வரவேற்பு. அது மாதிரி ராஜா அப்படி போய் வரவேற்பு கொடுக்க, அவங்களுக்கு நல்லா பேச, அந்த விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கும்போது அங்கே ஒருத்தன் விருந்தாளிகளை பார்க்கும்போது ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்யாணத்துக்கு போனால் அதுக்கான ஒரு மரியாதைக்குரிய ஒரு வஸ்திரம், ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகணும். பொதுவாக எல்லாருமே மற்ற நாட்களில் போடுற ட்ரெஸ்ஸை விட அந்த கல்யாணத்துக்குன்னு போகிறப்ப ரொம்ப விசேஷமான ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறதான வழக்கம். அது மாத்திரமில்ல, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு அவங்க வஸ்திரமே அவங்க கொடுக்குறாங்க. அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல், அதாவது இருக்கிற ஆள் ஒன்றும் இல்லைங்கிறவங்க கூட கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அதை நல்லா ஒரு வாஷ் பண்ணி போட்டாக்க சரி, அக்செப்டபுள், சரி ஏழை மனுஷன் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே வந்த ஒருத்தனை பார்த்தா கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை கண்டான்னு போட்டிருக்கு. அதாவது இந்த சில பிச்சைக்காரங்க எப்படி, அவங்க பிச்சைக்காரங்க நம்ம சொல்ல விரும்பலை, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய சரீரத்தை கூட கவனித்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறவர்கள். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி எந்த ஒரு மனுஷனும் சுயமரியாதை இருக்கிறவன் கொஞ்சம் இருக்கிறத நல்லா போடுவான். அப்படி சுயமரியாதை இல்லாதவன் தான் எப்படி வேணாலும் போய் இருக்கலான்னு நினைப்பான். அப்போ கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறவனாவது இருக்கணும்னு இந்த ராஜா எதிர்பார்த்துருந்துருக்கிறான். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவன் அவனை பார்த்து இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அது எப்படி, நீ வர்ற வழியில் வரவேற்கிறதுக்காக ஆள் இருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களே, நீ எப்படி உள்ளே பூந்த? அப்போ அந்த வாசல் வழியாக வராமல் வேறு எங்கிட்ட சைடில் குதித்து வந்து சாப்பிட வந்துட்டான் போல இருக்குது. அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இது எப்படி சொல்கிறேன், பரலோகத்துக்கு வர்றவங்க கர்த்தர் கொடுக்குற நீதியின் வெண்வஸ்திரம் இருக்குல்ல, நீதிமான ஆக்குறாரு. ஒருத்த மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனை நீதிமான ஆக்குறாரு. நீதியின் வெண்வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இவன் என்னது, ரட்சிக்கப்படாமையே அந்த நீதியின் வெண்வஸ்திரத்தை பெறாமலேயே பரலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு இவன் கிளம்பிட்டான். இயேசு சொல்லுவார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எஜமான், வாசல் வழியாய் பிரவேசியாமல் மற்ற வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான்னு அந்த தன்னுடைய ஆடுகளை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு. இவன் எப்படி வந்தான் உள்ள? ராஜாவுக்கு கேள்வி, எப்படிப்பா உள்ளே வந்த? வழியில் ஒருத்தர் உன்னை கேட்கலையா எப்படி உள்ளே வந்த? அப்போ இந்த உள்ளே வந்ததே ஒரு தப்பான காரியமாகி போச்சு. வந்திருக்கலாம், ஆனால் அந்தந்த ஆட்களுடைய தகுதி கேட்டார் போல் ஒரு நல்ல வஸ்திரத்தை அன்றைக்கி போட்டுட்டு வந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த வரவேற்கிற ஆளுகளை ஏமாற்றிட்டு வேறு வழியாக என்கிட்ட குதிச்சு வந்துட்டான் போல இருக்குது. அதனால் ராஜா கேட்குறாரு, நீ நீ எப்படி வந்த உள்ள அப்படின்னு. அவன் பேசாமல், என்ன சரியாக வந்திருந்தா சொல்லியிருப்பான், பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமானிலே போடுங்கள் என்றார். அப்படி சில ஆளுக வெளியே பார்க்க இன்றைக்கும் சில இடங்களில் இருக்க சபையில் ரொம்ப படித்தவர்களா அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்களா, நிறைய பேரை நல்லா தெரியுன்றவங்களா டாம்பிகமாக வந்து சபையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க இந்த உலக காரியங்களில் கவனத்தை செலுத்திக்கிட்டாங்கன்னா ரட்சிப்பை கோட்டை விட்டுருவாங்க.
அது கோயில் எதுக்கு அவங்களுக்கு? நல்ல ஒரு சமுதாயத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் நல்லா உயர்ந்த நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ரட்சிப்பு தானே முதல் நோக்கமாக இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி சில சபைகளில் பார்த்திங்கன்னாக்கா பெரிய ஆளுகளை தோரணையாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்க இருதயத்தில் ரட்சிப்பு இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெளியே சட்டையை மட்டும் பார்க்கல, உள்ளுக்க இருதயத்தை பார்க்குறாரு. இவர் உள்ளுக்க இருதயத்தை பார்த்துட்டு நீடா கந்தலான ட்ரெஸ்ஸை போட்டு இது எப்படா இங்கே வந்த அப்படின்னு கேட்டு, நீ ரட்சிக்கப்படாத ஆள் தானே, அது அவங்க எங்கே போவாங்களா அங்கே போகணுன்னு சொல்லி இவனை கையும் காலையும் கட்டி அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். இவங்க கையை காலை கட்டி 2 அந்த என்னது அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள். அழுகைன்னா ஐயையோ ஐயையோ இந்த நரகத்துக்கு வந்துட்டனே அப்படின்னு, பல்ல கடிக்கிறது, பல்ல கடிச்சுக்கிட்டு கடவுளை நீ என்ன இப்படியா தள்ளி விட்ட அப்படின்னு அங்கேருந்து பல்ல கடிக்கிறது. அப்புறம் புறம்பான இருள். இது இன்றைக்கு நம்ம உலகத்தில் இப்போ இருள் இருக்குதுன்னா கூட கர்த்தர் ஓவராலாக அங்கே அதிகாரம் பண்ணுகிறார். அங்கே அவர் இப்போ நாம் ராத்திரி நேரத்தினாலுமா கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் புறம்பான இருள்னா அது நரகத்தை பற்றி சொல்லுது. அங்கே போகிறவங்களுக்கு யாருக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, அவங்க போகலாம், திரும்பி வர முடியாது. அந்த நரகத்தில் நித்திய காலமாக வேதனைப்படணும். அப்படி வேதனைப்படுற இடத்துக்கு இவனை கொண்டே போடு, கையை காலை கட்டி கொண்டே அங்கே போடு அப்படின்ட்டாரு. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருள். அப்போ நரகத்தை பற்றி ஒரு விமர்சனம் கொடுக்கும்போது, அது விவரித்து சொல்லும்போது அதை புறம்பான இருள்னு சொல்லியிருக்கு. பற்கடிப்பு, நரன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வேதனையில் கிடக்கிறாங்க. அப்புறம் அழுகை இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல, அதாவது அவனை கொண்டு போய் போடுன்றானே, போட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குது? ராஜாதி ராஜாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மணவாளனுக்கு, இங்கே பூமியில் ஆயத்தம் பண்ணப்படுகிற சபை மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபையோடு கூட கல்யாணம் நடக்க போகிறது. கல்யாணம் எப்போ நடக்குதுன்னு சொல்கிறேன். இயேசு சபையை கூப்பிட்டுட்டு போக வர்றாரா? அது அப்போ பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம், அப்போ மேகம் மேலே இருப்பார். அப்போ கிறிஸ்துக்கள் மரித்தவர் உயிரோடு இருந்திருப்பாங்க. உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாய் அவரோட போகணும்னு போட்டிருக்கு. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் பரலோகம் போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகம் போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனவங்க தானே மணவாட்டி சபை. அப்போ பரலோகம் போன அந்த மணவாட்டி சபை, அங்கே மணவாளனுக்கு அங்கே திருமணம் நடக்கிறது. ஆடல் பாடல் கொண்டாட்டம், நல்ல விருந்துகள்லாம் நடக்கணும். எவ்வளோ நாளைக்கு? 7 வருடங்களுக்கு. நம்ம ஊர்களில் முன்ன காலங்களில் எல்லாம் கல்யாணம்னு சொன்னால் 3 நாளைக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணமே 3 நாளைக்கு. அப்போ சுற்றி பற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கல்யாண வீட்டுக்கு சொந்தங்கள்லாம் பார்த்து பேசி, பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசி எல்லாம் சொல்லி, அவங்க நம்ம இப்போ நடத்துகிற மாதிரி 3 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் கல்யாணத்தில் முடிக்கிறாங்க, இல்லை ரொம்ப போனால் 1 நாளில் முடிக்கிறவங்க இல்லை. அது இங்கே கிராமத்தில் 3 நாள் கல்யாணம் நடத்துனாங்கன்னு சொன்னால், நான் சிறுபிள்ளையாக இருந்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. எல்லா பக்கமும் 3 நாளைக்கு கல்யாணம் நடத்துவாங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகனுக்கு, குமாரனுக்கு கல்யாணமும், அதில் வர்ற கல்யாண விருந்துகளும், அதில் இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் கொண்டாடுதலும் மொத்தம் 7 வருடங்கள். என்னையா 7 வருடங்களா? ஆமாம். ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் ரகசிய வருகையிலே மணவாளனாகிய இயேசுவோடு கூட பரலோகம் போயிருப்பாங்க. இந்த 10 கன்னிகைகள் சொன்னோமா, அவருடைய வருகைக்காக காத்திருந்தவங்க, அது ஆயத்தமாக இருந்தவங்க, அப்புறம் ஆயத்தம் இல்லாதவங்க, அதை பார்த்தோம். அதுபோல் மணவாளன் வர்றாருன்னொன்னே, மேகங்கள் மேலே வர்றாரா, இந்த கிளம்பு அப்படின்னு ஆயத்தமாக இருந்தவங்கெல்லாம் பரலோகம் போயிட்டாங்க. மணவாட்டி சபை பரலோகத்தில் இருக்கிறது.
அங்கே இப்பொழுது பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு மணவாளனுக்கு அந்த திருமண காரியங்களை ஏற்பாடு செய்து 7 வருடங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கின்றன. சரி, 7 வருஷம் அங்கே பூமியில் என்னையா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் மேலே போயிட்டாங்க. இங்கே மீதியெல்லாம் கைவிடப்பட்டவர்கள். கைவிடப்பட்டவர்கள்லாம் யார்? ரட்சிக்கப்படவே மாட்டேன்னு உறுதியாக நின்றவங்க. பார்க்க சமயத்தில் சிலர் நல்லா கூட பேசுவாங்க, ஆனால் இருதயத்தில் ரட்சிக்கப்படலாம் முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்படி ரட்சிக்கப்படாதவர்கள் தான் பூமியிலிருந்து ஒரு உபத்திரவ காலத்திலே போவார்கள் என்று சொல்கிறது. முதல் 3.5 வருடங்கள் சாதா உபத்திரவ காலம். இங்கே பஞ்சம், அது பஞ்சம், தண்ணி பஞ்சம், ஆயில் பஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் மீதி 3.5 வருஷங்கள் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லியிருக்கிறது. அவன் இந்த அந்தி கிறிஸ்து சொல்கிற அந்த முத்திரையை வாங்கிக்கிட்டு அந்த நம்பரை போட்டால் தான் கடையில் விற்க வாங்கலாம் முடியும் அப்படின்லாம் சட்டம் வருகிறதே, அதை பற்றி சொல்லுகிறது. அப்படியானா இங்கே பூமியில் 7 வருஷத்துக்கு உபத்திரவம், அதாவது ரட்சிக்கப்பட மாட்டேன்னு உறுதியாக கர்த்தருக்கு எதிர்த்து நின்றவங்க பூமியில் வேதனைப்படுகிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ரகசிய வருகையில் இயேசுவோடு கூட பரலோகம் போனவர்களுக்கு அங்கே மணவாட்டி சபை மணவாளனாய் இயேசுவோடு கூட திருமணம் நடக்கிறது, கல்யாண விருந்து, கல்யாணம். இப்போ இயேசு சொன்ன எல்லா உவமையிலையும் ஏதோ ஒவ்வொரு முக்கியமான கருத்து இருந்துச்சு. அங்கே ஆயத்தமாக இருந்தவங்களை பற்றி 10 கன்னிகைகள் 5 ஆயத்தமாக இருந்து ஆயத்தம் இல்லாது சொன்னார். இங்கே விருந்து நடக்குது, விருந்துக்கு வர்றவங்கெல்லாம் வான்னு கூப்பிட்டா நிறைய பேர் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி அக்கினியில் போடுன்னு. அப்புறம் தெருவோட போனவங்க வந்தவங்களாம் கூப்பிட்டுனாக்க எவனாவது இயேசுவை ஏற்றுக்குவானா, ரட்சிக்கப்பட்டு வரட்டுன்னு சொல்லி கல்யாண விருந்துக்கு அழைத்ததாக போட்டிருக்கு. அதுலேயும் கல்யாண விருந்துக்கான அதுக்கான வஸ்திரம் இல்லாமல் வந்தவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுன்னு போட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்குற போது என்ன தெரிகிறது? மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாவுடைய சபையோடு பரலோகத்தில் ஆகிய 7 வருஷம் அங்கே கல்யாண விருந்து காரியங்கள். கீழே பூமியில் கைவிடப்பட்டவர்கள், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம். அதை அந்த அந்த உபத்திரவத்தை பற்றி நீங்கள் சில இடங்களில் வாசிக்கலாம், ரொம்ப பயங்கரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த உபத்திரவம் முடிகிற போது அங்கே 7 வருஷம் இங்கே முடியுது. அங்கே 7 வருஷம் கல்யாணம், பரலோகத்தில் கல்யாணம் முடியுது. அது முடிஞ்ச பிறகு இயேசு வெண்குதிரையிலே பரிசுத்தவான்களோட கூட பூமிக்கு வருவார்னு எழுதியிருக்கு. யார்? தன்னோட கூட மணவாட்டியாகிய சபை எல்லோரும் பரிசுத்தவான்கள் தானே. எல்லோரும் பரிசுத்தவான்களோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி இவங்கெல்லாம் பிடிச்சி அக்கினி கடலில் போட்டுட்டு, பிசாசை பிடிச்சி 1000 வருஷம் கட்டி போட்டுட்டு, எருசலேமிலிருந்து இயேசு உலகம் முழுவதையும், பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். அப்போ ரகசிய வருகையில் பரலோகத்துக்கு போன சபை அங்கே கல்யாணம் ஆகி 7 வருஷம் கழித்து இயேசுவோட கூட இந்த பூமியில் இயேசுவோட 1000 வருஷ அரசாட்சியில் அவர்களும் அங்கே இருந்து உலகெங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆளுவார்கள். அப்படி தானே போட்டிருக்கு. ஆதலால் இதை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் என்ன போட்டிருக்கு? சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அப்படின்னா எப்படியாவது பரலோகத்தில் போயிடலான்னு ட்ரை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பிடிச்சிக்கிறாரு. நீ ரட்சிக்கப்படாத இங்கிட்டங்கிட்டா வர்ற, போட நரகத்துக்குன்னு அனுப்பி விட்டார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறாரு. ஆனால் வர்றேன்றவங்க கொஞ்சம் பேர் தானே. இப்போ உலகெங்கே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், சபையில் ரட்சிக்கப்பட்டவங்கள பாருங்கள். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அருமையானவர்களே, இப்போ நீங்கள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா, வெறுமனே அழைக்கப்பட்டவர்களா? அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அவ்வளோ பேர் வரல. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. எப்போ வந்தாலும் இயேசுவோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பீங்க. நீங்கள் மணவாளனாகி இயேசுவோடு கூட போய் சேர்ந்து அங்கே பெரிய விருந்து கொண்டாடல், கல்யாண ஏற்பாடுகள் அங்கே
அங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரியம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.